பெட்ரோல் போட வேண்டிய வண்டியில் நீங்கள் டீசலை போட்டால் எப்படி இன்ஜின் சீஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் டீசல் போட வண்டியில் பெட்ரோல் போட்டால் எப்படி சீஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எது வந்து தேவையில்லையோ அதை அதிகமாக எடுத்துக்கிட்டோம், எது தேவையோ அதை ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ புரோட்டீன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நேற்று மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாருமே தெரியும் புரோட்டீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு தெரிஞ்சிருக்கும். புரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எசென்சியலான ஒரு விஷயம். அடுத்து விட்டமின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம ஹெல்த் ஓரியன்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா சார்? ஸ்லைட் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிங்க. எல்லாருக்குமே ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்ன, நம்ம லைஃப் ஸ்டைல்னா அதோட அடையாளமாக நம்ம என்ன வச்சுருக்கோம்? இப்போதைக்கு பணம், அப்புறம் கார், நகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வச்சுருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸாக இருந்தால் எனக்கு தைராய்டு இருக்குது, பிசிஓடி இருக்குது, என்கிட்ட வந்து 50 பவுன் நகை இருக்குது, கார் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ஜென்ஸாக இருந்தால் எனக்கு வந்து சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு. சுகர்ன்றதே அவ்வளோ இனிமையாக நம்மளோட நாட்டில் மட்டும் தான் சொல்லுவோம், இந்தியாவில் மட்டும்தான் இவ்வளோ இனிமையாக சுகரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. ஆனால் உண்மையான ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் ஹாப்பினஸாகவும் இருக்கிறது தான் உண்மையான லைஃப் ஸ்டைல். அதை எப்படி நமக்கு எடுத்துக்கிறோம், அதை எப்படி நம்ம பெறலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் ராங் ஈட்டிங் ஹேபிட். அப்படிதானே? இன்னைக்கு வந்து நம்ம வந்து களிமண்ணில் வந்து நல்ல டேஸ்ட்டை ரெடி பண்ணி பிஸ்கட்டாக மாற்றி கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு மக்கள் வந்து ரொம்ப தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து நாக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே தவிர நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து எப்போவுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டோம். அதனால தான் இப்போ வந்து டாக்டரை விசிட் பண்ணக்கூடிய மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகுது. சரிங்களா? நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸை நம்ம மாற்றணும். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். அன்ஹெல்தி பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க, ஹெல்த்தி பீப்புளோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம கறி கடைக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம்? மஞ்சள் கொழுப்பு இல்லாமல் நல்ல தனி கறியாக இளங்கறியாக போடுங்கன்னு சொல்லுவோம். அப்படி தானே? அவன் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொழுப்பு வந்து இந்த மாதிரி தான், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பாருங்க, இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படி வருது அப்படின்னா நம்மளோட உடம்புல எக்ஸ்ட்ரா கலோரி எடுத்து நம்மளுக்கு நிறைய மஞ்சள் கொழுப்பு டெபாசிட் ஆகுது. அப்படி டெபாசிட் ஆக நம்ம உடம்பு வந்து வி ஷேப்பில் இருக்க வேண்டிய உடம்பு அன் ஷேப்பில் மாறி யூ ஷேப்பில் நல்லா கொழுன்னு மாறி பெட்டக்ஸு, கண்ணம், கை, வயிறு எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து சதை போடுது. சரிங்களா? இதுதான் ஃபேட்டு. சார் நெக்ஸ்ட். அது போக இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபுட்டை பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து எல்லாமே கெமிக்கல் ஃபுட்டாக மாறிடுச்சு. எந்த ஃபுட்டாக இருந்தால் பரவாயில்ல, நம்மளோட சாதாரண அரிசியிலேருந்து ஹை லெவலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா நட்ஸு வரைக்கும் எல்லாமே கெமிக்கல் ஃபுட்டாக மாறிடுச்சு. ஆர்கானிக்காக நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த எல்லா பொருட்களுமே இந்த வேகமான உலகத்தில் நம்ம சீக்கிரமாக அதை வந்து விளைச்சல் உண்டாக்கணும் அப்படின்றதுனால நிறைய ரசாயன உரங்களை போட்டு மண்ணையும் மலடாக்கி நம்ம மக்களும் இப்போ வந்து ரொம்ப வந்து அன்ஹெல்தி சிச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ரசாயனம் போட்டு விளைவிக்கிற உணவுகள் இருந்தாலும் எப்படி நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எப்படி வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் சொல்ல போகிறோம். வந்து வெளியில் போகிறதுக்கு எல்லாமே நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே நம்ம சொல்லுவாங்கல்ல, வெறும் காலில் செருப்பின்றி நடந்து மண்ணோடு பேசிக்கொண்டே போவோம் மழலைகளாவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ நம்ம உடல் உழைப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதை எப்படி பண்ணலான்றதே நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு சார். அடுத்து குக்கிங் மெத்தடை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட உணவுப் பொருளை எந்த அளவுக்கு குறைவான நேரத்தில் நம்ம நெருப்பில் காட்டுறோமோ அந்த அளவுக்குலாம் அதில் உள்ள டாக்ஸிக் கண்டென்ட் வந்து குறைவான நேரத்தில் நெருப்பில் காட்டும் போது அது வந்து அழிஞ்சு போயிடும். ஆனால் அதிக நேரம் நெருப்பில் காட்ட அது என்ன ஆகும் அப்படின்னா அதோட நியூட்ரிஷன் கண்டென்ட் வந்து என்ன ஆகுது, டிட்டோரியேட் ஆகிக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. அது போக நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு சமைச்ச உணவை 5 நாள் கழிச்சுனாலும் அடுத்த வார நாள் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம மனநிலையை மாற்றிக்கிட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சது தான் தோஷம். இந்த வருஷம் சமைச்சதா அடுத்த வருஷம் வெள்ளி விழா கொண்டாடுறது, சில்வர் ஜூப்ளி எல்லாமே கொண்டாடுற அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்குது. சரிங்களா? நம்ம ஃப்ரிட்ஜ் டோரை எத்தனை வாட்டி அடிக்கடி ஓப்பன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் டோரை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சார்.
அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குக்கிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம மண்பானையில் தான் சமையல் பண்ணுவோம். இன்னொன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர், மைக்ரோவேவ், நான்ஸ்டிக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லெட் ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அலுமினியமோ நான்ஸ்டிக் எடுத்தீங்கன்னா லெட் ஃப்ரீன்னு போட்டுவாங்க. லெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாத்திரத்தில் உள்ள லெட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆண்மை குறைவு போன்ற சிவியரான பிரச்சனைகள் கூட ஏற்படுத்த கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்களே இண்டிவிஜுவலாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து ஒரு பேப்பரில் எழுதுங்க. உங்களுக்கு என்ன உங்களோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்னன்னு எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தா மட்டும்தான் அதோட விஷயம் நமக்கு புரியும். இப்போ நம்மளோட இந்த ஸ்லைடை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதில் நீங்களே இதை ஃபில் பண்ணுங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், ஒரு நாளைக்கு டீ காஃபி எத்தனை குடிக்கிறோம், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுத்துக்கிறோம், லஞ்ச் என்ன எடுத்துக்கிறோம், ஸ்நாக்ஸ் எத்தனை டைம் எடுத்துக்கிறோம், என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம், அப்புறம் நம்மளோட டின்னர் எந்த மாதிரி இருக்கு, அதை எத்தனை மணிக்கு சாப்பிட்றோன்னு கூட நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வெஜிடேரியனா, நீங்கள் நான் வெஜிடேரியனா, அப்புறம் வாட்டர் இன்டேக் எவ்வளோ எடுக்கிறீங்க, அதை எப்படி எடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லைடை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சார், நம்ம ஹைட் அண்ட் வெயிட் நம்மளுக்கு எப்போவுமே தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் இருக்கணும். அதை வந்து கிராஜுவலாக ஒரு எப்படி சொல்ல, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இடைவெளி விட்டு நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு வெயிட் மிஷின் கூட வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டா கூட ரொம்ப நல்லது தான். அது நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஒரு வெயிட் மிஷின் வந்து ஒரு 1000 ரூபாக்குள்ளேயே நல்ல குவாலிட்டியான வெயிட் மிஷின்ஸ்லாம் கிடைக்குது. இப்போ நம்ம கோச்சஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து வெயிட் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறாங்க. அவங்களோட ஹெல்த்தை வந்து அப்பப்போ மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்களும் வந்து ஒரு வெயிட் மிஷின் வந்து இங்கே வந்திருக்க கெஸ்ட்டு எல்லாருமே நாளைக்கே ஒரு வெயிட் மிஷின் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அவங்களோட ஹைட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளோட வெயிட்டில் எந்த மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, அப்புறம் நான் கவுன்சிலிங் சீட் ஒன்று முன்னாடி சிலையில் காட்டணும் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா நாளைக்கு உங்களோட நியூட்ரிஷன் சென்டரில் போயிட்டு உங்கள் கோச்சஸ்ட்டு வந்து நீங்கள் கேளுங்க. சார் நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி இம்பேலன்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி, தலை சுற்றல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தலைவலி எப்பமெல்லாம் வருது, எந்த டைமில் வருது, தலை சுற்றல் இருக்கா, இதை எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கா, வேகமாக நடந்தாலோ மாடி ஏறினாலோ மூச்சு வாங்குதான்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வயிறு எரிச்சல், புளிச்ச ஏப்பம், அஜீர்ண கோளாறு, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்தாலும் நீங்கள் அதை நோட் பண்ணி எந்த அளவில் இருக்குது, உங்களோட மலத்தோட நிறத்தை முதற்கொண்டு நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி அது எப்படி இருக்குன்றத அதோட கடினத்தன்மை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீப்பிங் ப்ராப்ளம், தூக்கம் எந்த மாதிரி இருக்குது, கண்ணை மூடி இருந்தால் மட்டும் தூக்கம்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து ஆழ்ந்த உறக்கம், உங்களையே மறந்து நீங்கள் தூங்கணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு தூக்கம் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ்னால் என்ன, அது எப்படி நம்ம வந்து அதை இம்பேலன்ஸாக மாற்றணும். சரி விகித சமச்சீர் உணவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம வந்து எதெல்லாம் குறையா எடுத்துக்கணுமோ அதெல்லாம் நிறைய எடுத்துக்கிடுவோம். எக்ஸஸ்ல போய்கிட்டு இருக்கு. எதெல்லாம் நிறைவா எடுத்துக்கணுமோ அதையெல்லாம் குறைவா எடுத்துக்கிறோம். அதெல்லாம் பற்றாக்குறையில போய்கிட்டு இருக்கு. இப்போ சிம்பிளா சொல்றோம் பாருங்க, பெட்ரோல் போட வேண்டிய வண்டியில நீங்க டீசலை போட்டா எப்படி இன்ஜின் சீஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் டீசல் போட வண்டியில பெட்ரோல் போட்டா எப்படி சீஸ் ஆகும், அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எது தேவையோ அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிடுவோம். எது வந்து தேவையில்லையோ அதை அதிகமாக எடுத்துக்கிடுவோம். எது தேவையோ அதை ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிடுவோம். இப்போ புரோட்டீன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நேற்று மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாருமே தெரியும் புரோட்டீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு தெரிஞ்சிருக்கும். புரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எசென்சியலான ஒரு விஷயம். அடுத்து விட்டமின் மினரல்ஸ், இது எல்லாமே ரொம்ப மில்லிகிராம் இருந்தாலே போதும். ஆனால் இது கூட நம்ம பற்றாக்குறையில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஜிங்க் உங்களுக்கு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அயோடின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அப்புறம் கால்சியம் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஃபைபர் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வரும். வாட்டர் இன்டேக் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டு, உங்கள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம இதெல்லாம் நிறைவாக எடுத்துக்கணும். சால்ட்டு, சுகரு, ஃபேட்டு, ஹை கலோரிஸ், ஹை கார்போஹைட்ரேட் எல்லாம் கம்மியாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே சார். இதெல்லாம் யார் நமக்கு சொல்லி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். சரிங்களா? உலக சுகாதார மையம் தான் நமக்கு சொல்லுது.